பிரபாகரனை தீவிரவாதி சொன்னவன் நாக்கு அழுகி போகும். இனிமேல் அவன் பிரபாகரன் தலைவரை எவனாவது தீவிரவாதி சொன்னாங்க, இங்க இருக்க லட்சக்கணக்கான படம் அவன் அடிச்சு ஒழுகும். அது தாவேக்கா தறிக்கை சொல்றாங்க. இது பிரபாகரன் வந்து நீங்க தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்றாங்க. 22 உலக வல்லரசு நாடுகளை எதிர்த்து தண்டை ஓட்டவர் என் தலைமை. 25,000 படைகளோடு அங்கே இருக்கண்ணி அக்கா இசைப்பிரியா அப்படின்னு எத்தனையோ பேர் 25,000 பேர் களத்தில் நின்று வருகிறாங்க. 1,75,000 பேரோட ஆன்மா அண்ணன் சீமான வழி நடத்திக்கிட்டு இருக்கு. 2026 234 சட்டமன்ற தொகுதியில் 117 ஆண்கள் 117 பெண்கள். உலகத்திலே திருநங்கைக்கு வேட்பாளர் யாரையா கொடுத்தா? அண்ணன் சீமான் தான் கொடுத்தாரு. திருநங்கையும் ஒரு பாலிதானப்பா, அவரையும் நம்ம வேட்பாளர் நிறுத்தி அவங்களுக்கு ஒரு இது கொடுப்போம்னு வேட்பாளர் நிறுத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யாரையா பாப்பா? இன்னைக்கு தமிழ்ல ஒருத்த அடிச்சானா அவனு கேட்கிற நாதியே கிடையாது. சீமான் மட்டும்தான். தூய்மை பணியாளர் பிரச்சனையா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், கதிராமங்கல பிரச்சனையா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், பொள்ளாச்சி பள்ளியில் பலத்துல எல்லா இடத்துல அண்ணன் போய் உட்கார்ந்துக்காரு. ஏதாவது ஒரு இடத்துல விஜய் வந்து உட்கார்ந்து கேளுங்க. எங்கேயும் இல்ல. தூய்மை பணியாளர் வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்தவன் நீ தலைவனா, இல்ல தூய்மை பணியாளர் களத்துக்கே நின்று அவங்களோட சிறை சென்றவர் தலைவனா? சொல்லுங்க. ஏசி அறையில உட்கார்ந்துட்டு இருக்கவன் தலைவன் கிடையாது. களத்துல நின்று வேர்வை சிந்தி மக்களை உழைக்கணும், அவன் தான் தலைவன். புரியுதுங்களா?